மற்றும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு 152 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு மொத்தமாக 294 தொகுதிகள் இருக்கின்ற மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு மட்டும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் 234 தொகுதி என அனைத்து தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. என தமிழகம் மற்றும் மேற்கு வங்க முதற்கட்ட வாக்குப்பதிவு என காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தற்போது தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக 9 மணி நிலவரம் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தமிழகத்தில் 9 மணி நிலவரப்படி 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்ற நிலையில் 9 மணி நிலவரப்படி 18.76 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் 17.69 விழுக்காடும் மேற்கு வங்கத்தில் 18.76 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதோடு தமிழகத்தில் மாவட்ட வாரியாக எத்தனை விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கின்றது என்ற தகவலையும் தேர்தல் ஆணையம் தரவுகளும் வெளியாகி இருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை எத்தனை விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கின்றது என்ற தகவலை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 2 மணி நேரம் 7 மணி முதல் 9 மணி வரையிலான 2 மணி நேரத்தில் எத்தனை விழுக்காடு வாக்குப்பதிவு என்ற தகவல் வெளியிட்டிருக்கூடிய அடிப்படையில் 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மொத்தமாக தமிழகத்தில் 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணியின் போது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அதனால் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்திற்கு பிறகு இந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தற்போது 9 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. பொதுவாக இந்த காலை நேரம் தேர்தலின் போது ஒவ்வொரு முறையும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த மாதம் என்பது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் என்பதால் காலை நேரத்தில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டுவது வழக்கம். நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிப்பார்கள். அதற்கு பிறகு வெயில் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மதியம் இந்த வேளையில் வாக்குப்பதிவு என்பது சற்று மந்தமாக இருந்து அதுக்கு பிறகு மீண்டும் மாலை பிற்பகல் மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு என்பது சூடுபிடிக்க தொடங்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காலை 9 மணி நிலவரத்தை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கும். மாவட்ட வாரியாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 17.69 விழுக்காடு வாக்குப்பதிவாக இருந்தாலும் மாவட்ட வாரியாக நாம் பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் 16.51 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. கடலூர் மாவட்டத்தில் 18.45 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. தருமபுரி மாவட்டத்தில் 17.32 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 17.99 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. அரியலூர் மாவட்டத்தில் 16.83 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. இது 9 மணி வரையிலான நிலவரம் மட்டும்தான். இன்னும் நேரம் செல்ல செல்ல இந்த வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. கடலூர் மாவட்டத்தில் 18.45 விழுக்காடு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 16.51 விழுக்காடு, தருமபுரி மாவட்டத்தில் 17.32 விழுக்காடு, திண்டுக்கல் மாவட்டத்தில் 17.99 விழுக்காடு, அரியலூர் மாவட்டத்தில் 16.83 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாவட்ட வாரியாக நாம் பார்த்தோம். இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 17.69 விழுக்காடு பதிவாக இருக்கின்றது. இன்னும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கும் அதிக மாவட்டங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் 16.51, கடலூர் மாவட்டத்தில் 18.45 விழுக்காடு, தருமபுரி மாவட்டத்தில் 17.32 விழுக்காடு, திண்டுக்கல் மாவட்டத்தில் 17.99 விழுக்காடு, அரியலூர் மாவட்டத்தில் 16.83 விழுக்காடு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 17.02 விழுக்காடு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 18.78 விழுக்காடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 17.19 விழுக்காடு, ஈரோடு மாவட்டத்தில் 19.55 விழுக்காடு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் 17.02 விழுக்காடு என மாவட்ட வாரியாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 9 மணி நிலவரப்படி 17.69 விழுக்காடு வாக்குப்பதிவாக இருக்கிறது. இன்னும் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. பல்வேறு சினிமா நட்சத்திரங்கள் அதிக அளவில் காலை முதலே தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றார்கள். அதே போன்று முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அரசியல் பிரபலங்கள், சாமானிய மக்கள், சாமானிய வாக்காளர்கள் என அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக 4 மணி போட்டி என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி இருக்கக்கூடிய நிலையில் 4 கட்சிகளுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டார்கள்.
இதில் அதிகபட்சமாக மாவட்ட வாரியாக பார்க்கும்போது அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் தான் 20 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பதிவாகி இருப்பதை பார்க்கின்றோம். திருப்பூர் மாவட்டத்தில் 20 விழுக்காட்டுக்கு மேல், அதாவது 20.38 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக வாக்கு பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதிகபட்ச வாக்கு பதிவான மாவட்டங்களையும் வெளியிடும் அடிப்படையில் பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமான வாக்கு பதிவாக இருக்கிறது. 20.38 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி, தாராபுரம், காங்கேயம், மடத்துக்குளம், பல்லடம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, உடுமலைப்பேட்டை என 8 தொகுதிகள் கொண்ட திருப்பூர் மாவட்டத்தில் தான் அதிகபட்ச வாக்கு பதிவாகி இருக்கிறது. 20.38 விழுக்காடு திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கின்றது. இன்னும் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. 8 மாவட்டங்கள் கொண்ட திருப்பூர் 8 தொகுதிகளை கொண்ட அவிநாசி, தாராபுரம், காங்கேயம், மடத்துக்குளம், பல்லடம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, உடுமலைப்பேட்டை என 8 தொகுதிகளை கொண்ட திருப்பூர் மாவட்டத்தில் தான் 20 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு 9 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றது.